அடியேனால் ஆவலை அடக்க முடியவில்லை. படிகள், கோவில் அதிகாரி என்றெல்லாம் நீங்கள் பேசுவதால் நம் கோவிலில் ஏதோ நீங்கள் செய்யப்போவதாக தோன்றுகிறது. ஆமாம் பட்டரே, காஞ்சி தேவராஜனை சேவிக்க வரும் பக்தர்கள் 20-25 படிகள் ஏறித்தானே சன்னதிக்கு போகிறார்கள். மலையேறுவதும் படியேறுவதும் பக்தியோடு ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் அல்லவா? அதனால்தான் அப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்று அடியேன் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பது முற்றிலும் சரியே. ஆனால் அந்த படிகள் சில இடங்களில் துருத்திக் கொண்டும் கூர்மையாகவும் சற்றே ஏற்ற இறக்கமாகவும் இருப்பதை பற்றி தந்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதனால்தான் சிறியதாக ஒரு யோசனை தோன்றியது. அந்த படிகள் அத்தனைக்கும் தங்க முலாம் பூசிய தகடுகள் வேந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அதை செயல்படுத்தத்தான் அதிகாரியிடம் பேசி அவரிடம் அனுமதி வாங்கினோம். படிகளுக்கு தங்கமுலாம் பூசிய தகடுகளா? அற்புதமாக இருக்கும். அருமையான யோசனைதான். நான் கூட படிகளை பார்க்கையில் சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கிறதே, இதற்கு ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று நினைத்துக் கொள்வேன். ஆனால் கல் தச்சர்களை கொண்டே அதை சரி செய்திருக்கலாமே. அது உச்சிதமில்லை பட்டரே. முன்னோர்கள் செய்த எதையும் உடைக்கவோ சிதைக்கவோ நமக்கு உரிமை இல்லை. அப்படி செய்தால் அது அவர்களை அவமதிப்பது போலாகும். அவர்கள் விட்டு போனதை மேலும் அழகுபடுத்தலாமே ஒழிய சிதைப்பது கூடாது என்பதுதான் என் எண்ணம். அதனால்தான் இப்படி செய்யலாம் என்று கூரேசன் யோசனை சொன்னவுடன் நாங்கள் இதற்கு ஒப்புக்கொண்டோம். அருமை அருமை. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்தை தாங்கள் காதும் காதும் வைத்தால் போல் செய்கிறீர்கள் பாருங்கள். உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். குரேசா, அன்னதானம் சரியாக நடந்து முடிந்ததா? அனைவரும் திருப்தியாக அமுது செய்தார்களா? எல்லாம் சரியாக நடந்தது. அனைவரின் முகத்திலும் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிலவியதை நான் கண்ணார கண்டேன். நல்லதப்பா, சரி வா, உனக்காகத்தான் காத்திருந்தோம். காஞ்சி தேவராஜனை சேவித்து நாளை தொடங்கப் போகும் கோவில் பணியில் எந்த இடையூறும் வராமல் ஆசீர்வதிக்குமாறு மனமுருக வேண்டிக் கொள்வோம். பட்டரே, சுவாமி, போகலாமா? தாராளமாக வாருங்கள். வாருங்கள். தெய்வவாரி, முன்பு நம் ஆச்சாரியரின் புதிய காலட்சேப மண்டபத்தை வடிவமைத்த ஸ்தபதியையே இதற்கும் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அல்லவா? ஆம் சுவாமி, அவர் நமது ஆஸ்தான ஸ்தபதியாயிற்றே. அவரைத்தான் நம் புதிய மண்டபத்தை உருவாக்கித் தர ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். முன்பு அவர் கட்டிய அந்த பிரவச்சன மண்டபத்தை விட இப்போது கோவிலுக்குள் அவர் அமைக்கப் போகும் மண்டபம் இன்னும் நேர்த்தியாக இருக்க வேண்டும். என்னுடைய கவலை ஒன்றுதான். மண்டபத்தை கோயிலுக்குள்ளேயே கட்டுவதால் கட்டுமான பணியினால் பக்த கோடிகளுக்கு இடையூறு எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பிருப்பதாக அடியே நினைக்கவில்லை. ஏனென்றால் நாம் தேர்ந்தெடுக்கும் இடம் மிக விசாலமானது. அதனால் பக்தர்கள் நடமாட நிறைய இடம் இருக்கும். அவர்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது. அப்படியும் அவர்களுக்கு ஏதேனும் இடையூறு இருக்கும் என்று நீங்கள் அபிப்பிராயப்பட்டால் அதற்கு பரிகாரம் நீங்கள்தான் காண வேண்டும். ஏனென்றால் இந்த கோயிலை பற்றி அறிந்தவர்கள் தங்களை விட யாரும் இல்லை. தாங்கள் சொல்வதுதான் சரி. பக்தர்களுக்கு பெரிதாக ஒன்றும் இடையூறு வர வாய்ப்பில்லை என்றுதான் நானும் நினைக்கிறேன். நம் ஆச்சாரியரின் அங்கீகாரம் கிடைத்த பிறகு சீக்கிரமே ஸ்தபதியை வரவழைக்க ஆவண செய்யுங்கள். இந்த மண்டபம் வெறும் விசாலமான ஒன்றாக மட்டும் இருக்காமல் வேலைப்பாடுகளோடு கலைநயம் மிக்கதாக விளங்க வேண்டும். நம் ஸ்தபதி அதிலெல்லாம் வல்லவர். வேண்டுமென்றால் ஓவியர்களை கொண்டு கூரை விதானத்தில் வண்ண வண்ண சித்திரங்கள் வரையச் சொல்லலாம். இதற்கென்றே கைதேர்ந்த ஓவியர்களை வெளியூரில் இருந்து கூட வரவழைக்கலாம். இதுவும் நல்ல யோசனைதான். கலைநயம் மிக்கதாய் கண்ணை கவரும் விதத்தில் மண்டபம் இருந்தால் அதை பார்ப்பதற்கென்றே பிரத்யேகமாக கூட்டம் வரும். கூட்டத்தில் ஒரு கணிசமான பகுதி காலட்சேபம் கேட்கவும் வரும். அப்படியெல்லாம் வராது. நீ நினைப்பது போல் கூட்டம் வராது பெரிய நம்பி.
மண்டபம் கோவிலுக்குள்ளேயே இருப்பதாலும் கண்கவரும் விதமாக இருப்பதாலும் அங்கு நடக்கும் பிரவச்சனத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் என்பது அடியேன் சிறுமதியில் உதித்த எண்ணம். இல்லை, ஆத்ம விசாரம் கொண்டவர்களுக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் எந்த இடத்தில் காலட்சேபம் நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஒரு குளக்கரையிலோ அல்லது ஒரு ஓலை வேய்ந்த பந்தலின் கீழோ நடந்தாலும் அவர்கள் வருவார்கள். இவர்கள் அல்லாமல் சராசரி மனிதர்களும் வரவேண்டும் என்றால் அவர்களுக்கு அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும். உண்மைதான் சுவாமி. அந்த ஈர்ப்பை கலைநயம் மிக்க ஒரு மண்டபம் ஏற்படுத்த முடியுமா என்பது சந்தேகமே. உதாரணத்திற்கு நம் புதிய மண்டபத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு அமைதியான சூழ்நிலையில் விசாலமாக அமைந்திருக்கும் மண்டபம் அது. அங்கு சொற்பமானவர்கள் தானே வருகிறார்கள். அப்படி வருபவர்களிலும் பிரவச்சனத்தை மெய்மறந்து கேட்பவர்கள் போல் உறங்குபவர்களும் அதில் சிலர். இல்லையா மலராண்டான்? ஆம் சுவாமி, பார்த்திருக்கிறேன். பார்த்திருக்கிறாயா? உறங்கி இருக்கிறாயா? உறங்குவதா? நான் இப்பொழுதெல்லாம் இரவு நேரங்களில் 2 நாழிகை நேரம்தான் உறங்குகிறேன். உறக்கத்தையும் உணவையும் குறைத்துக் கொள்வது நல்லதுதான். பெரிய நம்பி, இதில் எனக்கொரு உபாயம் தோன்றுகிறது. சொல்லுங்கள் சுவாமி. தோகை விரித்தாடும் மயிலின் நளினத்தையும் அரசன் அம்பாரியில் வீற்றிருக்க அசைந்து அசைந்து மெதுவே நடக்கும் யானையின் கம்பீரத்தையும் எதுகை மோனையோடு எவ்வளவு வர்ணித்தாலும் நேரில் பார்ப்பதற்கீடாகுமா? ஆக கண்ணால் காணும் காட்சி ஈர்ப்பது போல் மற்றவை மனிதனை ஈர்ப்பதில்லை. உண்மைதான் சுவாமி. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் கூட இருக்கிறது. என்ன அது? நம் திருவரங்க தரையரின் சேவை. அவர் அபிநயம் பிடித்து பாடலோடு ஆடும்போது நல்ல கூட்டம் சேர்கிறது. மெய்மறந்து அதில் கூட்டம் லயித்துப் போகிறது. இதையேதான் அடியேனும் சொல்ல வந்தேன் தெய்வவாரி. திருவரங்க தரையரின் சேவை கண்ணுக்கும் விருந்தளிக்கிறதல்லவா? என்ன பெரிய நம்பி, நீ அந்த சேவையை கண்டிருக்கிறாய் அல்லவா? ஆம் சுவாமி, நிறைய முறை கண்டிருக்கிறேன். அரையரின் சேவையை ரசிப்பதற்கென்றே ஒரு பெரிய கூட்டம் இங்கு வருகிறது. அரையரின் சேவையை நாமும் பயன்படுத்திக் கொண்டால் என்ன? பிரவச்சனம் துவங்குவதற்கு முன்னும் இடையிலும் நாம் அரையர் சேவையை புகுத்தலாம் என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. மிகுந்த பொருட்செலவில் புதிய மண்டபம் ஒன்றை கட்டுவதற்கு பதில் இந்த முறையை நாம் கையாண்டு பார்த்தால் நல்லது என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது நல்ல யோசனை சுவாமி. ஆம் சுவாமி, பிரவசனத்திற்கு நிச்சயம் அதிகம் பேர் வருவார்கள். தெய்வவாரி இதற்கு அனுமதி கொடுத்தால் மட்டுமே நாம் இதை நடைமுறைப்படுத்த முடியும். சுவாமி, ஆச்சாரிய திருவுளம் கொண்ட பிறகு இதில் அனுமதி கொடுக்க அடியேன் யார்? அப்படியில்லை தெய்வவாரி. கோயிலின் முழு பொறுப்பும் உம்முடையது என்று உன்னை நியமித்த பிறகு அதில் அடியேன் தலையிடுவது முறையாகாது. அரையரின் சேவையை பயன்படுத்திக் கொள்வதால் கோவிலின் நடைமுறைகளிலோ பக்தர்களின் பெருமாள் சேவைக்கோ இடையூறு எதுவும் இருக்காது என்று நீ உறுதியளித்தால் மட்டுமே இதை அடியேன் துவங்க ஏதுவாகும். நாளையிலிருந்தே, ஏன் இன்றிலிருந்தே கூட தாங்கள் இதை துவங்கலாம். இதில் எந்த ஆட்சேபனையும் எனக்கு இல்லை. அடியேன் அரங்கத் தரையரிடம் பேசி தேவையான ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன். நல்லது தெய்வவாரி. அடியேன். சரி, நாளையிலிருந்து அரையரின் சேவையோடு காலட்சேபத்தை துவங்க ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே சுவாமி. வாருங்கள், அனைவரும் சென்று அரங்கனை சேவித்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்று வருவோம்.
பாட்டி பயமுறுத்தி விட்டீர்களே. நானா? நீதானடி எங்க வெறுத்து பார்த்தபடி இருந்தாய். உன்னை பார்த்து நாங்கள் தான் பயந்து போய்விட்டோம். என்னமோ ஏதோ ஆயிற்று என்று. ஆமாம் காந்திமதி, இப்போது கூட பார், பூ தொடுப்பதாக நினைத்துக் கொண்டு நீ வெறும் நாரை தொடுத்துக் கொண்டிருக்கிறாய். என்னடி ஆயிடுச்சு இன்றைக்கு உனக்கு? ஆற்றங்கரை பக்கம் துணி துவைக்க கூட வரதில்லையே. ஒருவேளை உடம்பு சரியில்லையோ என்று நினைத்தேன். அமுதா கோவிலுக்கு போய்விட்டு வரலாம் என்று சொன்னாள். இங்கே வந்து பார்த்தால் நீ என்னவோ பிச்சு பிடித்தவள் போல் உட்கார்ந்திருக்கிறாயே. இப்படி நாரை மட்டும் தொடுத்துக் கொண்டிருக்கிறாயே காந்திமதி, அப்படி என்றால் உன் எண்ணம் முழுவதும் வேறெங்கோ இருக்கிறது என்றுதானே அர்த்தம்? ஆமாம் மாமி, கோவிலுக்கு வந்தால் சற்று நிம்மதி கிடைக்கும் என்று வந்தேன். இங்கேயும் மனதில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் எண்ணத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அப்படி என்னடி ஆயிடுச்சு உனக்கு? நான் ஒரு கனவு கண்டேன் பாட்டி. சரி. ராமானுஜன் அதில் சந்நியாச கோலத்தில் வந்தார். என்னது? சன்னியாசி கோலத்திலா? ஐயோ, என்னடி இது? பாட்டி சற்று சும்மா இருங்களே. காந்திமதி, அப்புறம் என்னவாயிற்று? 12 திருமண்ணோடு காஷாயம் உடுத்தி திரிதண்டம் தாங்கி அப்படியே புன்முறுவலோடு நிற்கிறான். தூக்கி வாரி போட்டு எழுந்து விட்டேன். உடம்பு முழுவதும் வியர்வை வெள்ளம். ஐயோ, என்னடி இது? இப்படி ஒரு சொப்பனம் உனக்கு? சொப்பனம் தானே பாட்டி. இப்படி ஏதாவது சொப்பனம் எல்லோருக்கும் வரத்தானே வரும். இல்லை அமுதா மாமி, இவனுக்கு லௌகீக விஷயங்களில் நாட்டமே இல்லை. அன்றைக்கு என் அண்ணாவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, ஏன் மாமா, ஒருவன் பிரம்மச்சாரியாகவே இருந்துவிடக் கூடாதா என்று கேட்டான். அப்போதே நான் திடுக்கிட்டு போனேன். பார்த்தாயா, இது உன் மனதில் எங்கோ ஒரு மூலையில் இருந்திருக்கிறது. அது கனவாக வெளிப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நீ ஒன்றும் கவலைப்படாதே காந்திமதி. அப்படி சொல்ல முடியாது அமுதா. என் மச்சினர் அகமுடையாளுக்கு இதே மாதிரிதான் ஆயிற்று. எதே மாதிரி? என் மச்சினருக்கு ஒரே பையன். அவன் அகமுடையாளும் துறவரம் பூண்டு விடுவது போல் கனவு கண்டிருக்கிறாள். உடனே உங்கள் மச்சினர் பிள்ளை சன்னியாசி கோலத்துடன் மடத்துக்கு கிளம்பி விட்டாரா? அப்படி போயிருந்தாலும் பரவாயில்லையே. எப்போது பார்த்தாலும் படிப்பு படிப்பு என்று அலைந்து கொண்டிருப்பான். இவள் கனவு கண்ட 15வது நாள் பாடசாலையிலிருந்து வந்திருக்கிறான். பிறகு வேஷ்டி உத்திரத்தை எல்லாம் கிழித்து கொண்டு தெருவில் இறங்கி விட்டானா. ஐயோ, இரு இன்னமும் கேள். எல்லாமே அநித்தியம். இந்த உடம்பே நிலையானதில்லை. இந்த மண் தான் நிரந்தரம் என்று ஏதேதோ பேசிக்கொண்டு மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு விட்டானாம். போகிற வருகிறவர்களுக்கெல்லாம் இந்தா நீயும் பூசிக்கொள், நீயும் பூசிக்கொள் என்று எல்லோருக்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டானாம். ஐயோ, என்ன பாட்டி இது? வயிற்றில் புளியை கரிக்கிறீர்களே. நான் ஒன்றும் இல்லாத பொல்லாதையெல்லாம் சொல்லடியம்மா, நடந்ததைத்தான் சொல்கிறேன். பிறகு அப்பாவும் அம்மாவும் அவனிடம் போய் வீட்டிற்கு வா என்று கெஞ்சி இருக்கிறார்கள். வீடா? எந்த வீடு? நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்கிறானாம். வயிற்றெரிச்சல். போதும் பாட்டி, சற்று அமைதியாக இருக்கிறீர்களா? காந்திமதிக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. எங்கோ மூலையில், லட்சத்தில், கோடியில் அப்படி ஒன்று நடந்திருக்குமாக இருக்கும். ஏண்டி, எனக்கு மட்டும் அப்படி நடக்க வேண்டும் என்ற ஆசையா என்ன? ராமானுஜனும் அப்படித்தான். எப்போது பார்த்தாலும் படிப்பு படிப்பு என்று ஏடும் கையுமாகவே அலைந்து கொண்டிருக்கிறான். அதனால் பார்த்து கொள்ளம்மா, ஜாக்கிரதா இரு என்று சொல்ல வந்தேன். பாட்டி, இப்போது உங்கள் மச்சினர் பிள்ளைக்கு சரியாகி விட்டதல்லவா? எங்கே சரியாயிற்று? சித்த சுவாதீனம் இல்லை என்று உறவினர்கள் எல்லோரும் அவனை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். எப்போதாவது வீட்டு வாசலுக்கு வந்து தாயே பிச்சை என்கிறானாம். உள்ளே வா என்றாலும் வரமாட்டேன் என்கிறானாம். பாவம், அவள் அழுது கொண்டே வாசலுக்கு வந்து அவனுக்கு அன்னம் படைப்பாளாம். அவனும் சாப்பிட்டு விட்டு தீர்க்க சுமங்கலியா இரு என்று வாழ்த்தி விட்டு போய்விடுகிறானா. பாட்டி, சற்று சும்மா இருக்கிறீர்களா? தயவு செய்து அந்த பேச்சை விட்டு விடுங்கள். பாவம் காந்திமதி எப்படி வெளியேறி போய் உட்கார்ந்து இருக்கிறாள் பாருங்கள்.
காந்திமதி பயப்படாதே. அமுதா சொன்னது போல் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகிவிடாது. கனவெல்லாம் ஒன்றும் பலிக்காது. இருந்தாலும் ராமானுஜனிடம் ஒரு கண் வைத்திரு, ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். எல்லா கனவுகளும் பலிக்காது இல்லையா பாட்டி? பைத்தியமே, பலிக்காதடி, பலிக்காது. காந்திமதி, பாட்டி பேசியதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாதே, மறந்துவிடு. நீ கனவு என்று சொன்னவுடன் பாட்டி ஏதோ ஒரு வேகத்தில் தன் ஆதங்கத்தை எல்லாம் கொட்டிவிட்டாள். சரி வா, பெருமாளை சேவித்து விட்டு வரலாம். ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்ததோ தெரியவில்லை. அமுதா மாமி, இது வெறும் கனவுதானே? உண்மையில் இப்படி ஒன்றும் நடக்காதல்லவா? நான் தான் சொன்னேனே, மனதில் எங்கோ மூலையில் ஒளிந்து கொண்டிருப்பதெல்லாம் சில சமயம் தூக்கத்தில் கனவாக வெளிப்படுகிறது. இதை போய் நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு கவலைப்படுகிறாயே. பெருமாளிடம் உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வை. அவன் இருக்கிறான் சுமப்பதற்கு. காந்திமதி, உனக்கு என்னடி? உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நீ வேண்டுமானால் பாரேன், ராமானுஜனுக்கு கல்யாணமாகி 7-8 ஆண்டுகளில் 4-5 பேரன் பேத்திகளுடன் நீ திண்ணையை உட்கார்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பாய். பாரேன்.